எல்லாருக்கும் வணக்கம். நான் பரமக்குடிலேருந்து வரேன். நான் ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணி கனரா பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த ஜேர்னி வந்து நான் 2023 ஸ்டார்ட் பண்ணேன். 45 days கிளாஸ் பேட்ச்சு. அதுக்கப்புறம் நான் 4 months ஃபுல்லாக டெஸ்ட் பேட்ச்சில் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் மெயின்ஸ் பார்த்தோன்னே பயந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக மெயின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். 2024 வந்த எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணேன். அதே மாதிரி எல்லா மெயின்ஸுமே ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து January 1 April 1 தான் ரிசல்ட் வரும் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ எல்லாருமே இங்கே January 1 வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் மட்டும் பயத்தில் இருப்போம், என்ன வரும், பாஸா ஃபெயிலா அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்போம். ஆனால் இந்த 2024 January 1 வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். சரி அவ்வளோதான், மறுபடியும் அடுத்த வருஷம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் April 1 வந்து அன்றைக்கி ஏப்ரல் ஃபூலில், அப்போ ஃபூல் ஆயிடுவேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பாஸ் ஆகிட்டேன். கனரா பேங்க் செலக்ட் ஆகிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. என்ன டவுட் கேட்டாலும் நிறையவே சொல்லிக் கொடுப்பாங்க. சுயநலமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கிளியர் ஆகலை, ஆனால் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்து அவங்க இந்த செலிப்ரேட் பண்ணாங்க என்னோட கொண்டாட்டத்தை. அவ்வளோ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பாஸ் பண்ணியிருக்கா. 2 வருஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எவ்வளோ தான் படித்தாலும் டெஸ்ட் போட்டால் தான் நம்மளால் முடியும். கைவேல பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே டெஸ்ட்டு போடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் முடியும் நம்மளால். இதுக்கு டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.